போன வீடியோல அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள இருக்க ராட்சச சிலந்தி, விஷத்தவளை, அப்புறம் நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில ட்ரைபல்ஸ் இருக்காங்க, அதாவது பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க கையில எல்லாம் நம்ம மாட்டிட்டோம்னா நம்மளை கொண்டு குடலை உருவி மாலையாவே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, let's start the video. Welcome to the Hari Show. அமேசான் காட்டுக்குள்ள ராட்சச சிலந்திகள் இருக்கு. அது என்ன ப்ரோ ராட்சச சிலந்திகள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பைடர் சிலந்தி அப்படின்னா வந்து நம்ம சின்னதாக பார்த்துருப்போம். ஏன் ஸ்பைடர்மேன் படத்துல கூட அவர் ஸ்பைடர்மேனா மாறுற காரணமா இருக்கிறது ஒரு சின்ன ஸ்பைடர் தான். ஆனா இந்த அமேசான் காட்டுக்குள்ள 6 feet அளவுக்கு பெருசா ஸ்பைடர் இருக்குமா. அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய அந்த ராட்சச சிலந்திகள் சின்ன பசங்களை ஈஸியா அட்டாக் பண்ணுமா. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஸ்பைடர் கடிச்சாலே வலி உயிர் போற அளவுக்கு இருக்கும். அப்ப 6 அடி பெருசா இருக்கக்கூடிய ஸ்பைடர் கடிச்சா. நெக்ஸ்ட் தி புல்லட் ஆண்ட். எஸ், பேர்லயே புல்லட்டை வச்சிருக்க இந்த எறும்பு நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல புல்லட் பட்டா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புல்லட் ஆண்ட் நம்ம கையில கடிக்குதுன்னு வைங்களேன், அது கடிச்ச இடத்துல யாராவது துப்பாக்கியில இருந்து நம்மளை ஷூட் பண்ணி அந்த புல்லட் வந்து அந்த இடத்துல பட்டா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமா வலிக்கும். அந்த வலி சும்மா ஒரு நாள் 2 நாள் மட்டும் கிடையாது, ஒரு வாரத்துக்கு பயங்கரமா வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நினைப்போம் அது வந்து எறும்பு தானே, அது கடிச்ச இந்த அளவுக்கு வலிக்குமா அப்படின்னு. எஸ், சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட இவ்வளவு பவர் இருக்கு அமேசான் காட்டுல. அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னா அனகோண்டா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அனகோண்டா விட பெரிய உயிரினம் ஒண்ணு இருந்துச்சு, இப்பவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1907 அப்போ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள போயிருக்காரு. அங்க 70 அடி நீளத்துக்கு ஒரு பாம்பை பார்த்திருக்காரு. அனகோண்டாவோட நீளமே 30 அடி தான், பட் 70 அடி தான். அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. எஸ், அந்த உயிரினத்தோட பேரு டைட்டானோபோவா. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டைட்டானோபோவோட சைஸே பாத்தீங்கன்னா 42 அடி தான். பட் இவர் வந்து 70 அடி உயிரினத்தை பார்த்தன்னு சொல்றாரு. அப்ப அதை விட மிகப்பெரிய உயிரினம் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்ப மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் டைட்டானோபோவோட இனம் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள உயிர் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள பாதி மனுஷன் பாதி குரங்கு கலந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்திருக்காரு. அதோட ஹைட் மட்டுமே மொத்தம் 12 feet, அதாவது 12 அடிக்கு இருந்திருக்கு. அதுக்கு பேர் தான் மேரிகாக்சி. இந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது அந்த மேரிகாக்சி அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கீழே படுத்து தான் கையில வச்சிருந்த கன்னால ஷூட் பண்ணிருக்காரு. அது பயந்து ஓடி இருக்கு. இந்த மேரிகாக்சியை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிங்காங் படத்துல அவ்வளவு பெரிய கொரில்லாவை காட்டினாங்க. பட் கிங்காங் படத்துல பார்த்த மாதிரி இந்த மேரிகாக்சி அவ்வளவு ஹைட்டாலாம் இருக்காது. இதே மாதிரியே ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மனுஷனும் குரங்கும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இவ்வளவு பெருசாலாம் இருக்காது. இப்ப ட்ரைபல்ஸ் பத்தி பார்ப்போம். அமேசான் ஃபாரஸ்டுக்குள்ள மொத்தம் 400 இருந்து 500 பழங்குடியினர் இனங்கள். அதுல 50% ட்ரைபல்ஸ் நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் தான். இப்ப நம்ம போனாலும் நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்களோட வாழ்வு முறைகள் வந்து வேற மாதிரி இருந்தாலும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு புரியும். நம்ம போனா நம்ம கூட பேசுவாங்க, நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரைபல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள அனகோண்டா டைட்டானோபோவாவை விட பெரிய உயிரினம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரினத்தை அந்த ட்ரைபல்ஸ்லாம் யாக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க. தி மதர் ஆஃப் வாட்டர் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைபல்ஸ்லாம் யாக்குமாமா அப்படின்னு சொல்லப்படுற டைட்டானோபோவோட பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாம்பை தான் தன்னோட கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இப்படி 50% இருக்காங்களா. பேலன்ஸ் 50% யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ட்ரைபல். அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள இருக்க நம்ம இன மக்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம இருக்கோம்ல இந்த காரு, பைக்கு, அப்புறம் போனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே நம்ம இன மக்கள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில நம்ம மாட்டிட்டோம்னா நம்மளை கொடூரமா கொண்டு நம்ம குடலை உருவி மாலையா போட்டுருவாங்க. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொல்லணும் அப்படின்றது இன்டென்ஷன் கிடையாது. ஆனா தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு தீய சக்தி மாதிரி பார்ப்பாங்க. சோ அவங்க நம்மளை பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க இல்லாம வேற எவனோ புதுசா ஒரு தீய சக்தி வந்திருக்கு, இது வந்து நம்மளை அழிக்க போகுது, அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல திடீர்னு ஒரு ஏலியன் வந்து இறங்குது, திடீர்னு ஒரு காட்சிலாம் வருது அப்படின்னா நம்ம எப்படி அதை பார்ப்போம்? என்னடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல மனுஷங்க மட்டும்தான் இருப்பாங்க, இல்லைன்னா மிருகங்கள் இருக்கும். இது என்னடா திடீர்னு சம்மந்தம் இல்லாம ஏலியன் இதெல்லாம் வருது, இது வந்து ஒரு தீய சக்தி, ஒரு ஜாம்பி வருது அப்படின்னா ஜாம்பி வந்துருச்சு, அதை நம்மளை அழிக்க போகுது, அதை நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு நம்மளோட சேஃப்டிக்காக கொள்ளுவோம்ல பயத்துல. அதே தான் அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இன மக்கள் தான் இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது தனி உலகம் அப்படின்னு அவங்க
நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர் நம்ம புதுசா அங்க போனா கூட ஏதோ ஒரு தீய சக்தி நம்மள அழிக்க வந்திருக்கு அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க சேஃப்டிக்காக நம்மளை கொண்டு குடலை உருவி மாலையை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாக்டா 1001 படத்துல காமிச்சதுதான். என்னன்னா மனிதர்கள் வந்து தன்னோட இடத்துக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஸ்லோவா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏன் அட்டாக் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்றதை தாண்டி ரீசன் கிடையாது. அதாவது இப்போ ஒரு தீய சக்திகள் கூட்டம் வருது, அவங்க வந்து நம்மளை அழிக்க தான் வந்திருக்காங்க, நம்ம உலகத்துல புதுசா வந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்க வந்து நம்மளை அழிக்க வர்றாங்க அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சு கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லை அப்படின்னாலும் தன்னோட சேஃப்டிக்காக போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வர்ற சின்ன சின்ன உயிரினங்கள் அமேசான் ஃபாரஸ்ட்ல உயிரையே கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? இந்த ராட்சச சிலந்தி, அனகோண்டா இதெல்லாம் விட்டுருங்க. அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள நீங்க போனீங்கன்னா கொசுக்கள், அதாவது மஸ்கிட்டோஸ் இருக்குல்ல, அது கடிச்சாலே நம்ம இறந்துருவோம். ஏன்னா இத்தினோண்டு சின்ன கொசுக்களுக்குள்ள நம்ம உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கு. அது மட்டும் இல்லாம போன வீடியோல கோல்டன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவளை பத்தி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பாய்சன் டார்க் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு தவளைங்கள் இருக்கு. இந்த சின்ன தவளை ஒரு தவளை அட்டத்தைத்துல 10 மனுஷங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள விஷம் இருக்கு. அப்புறம் அங்க இருக்க crocodiles கிட்ட மாட்டினாலும் நம்ம உயிர் போயிடும். அது மட்டும் இல்லாம தண்ணியில பிரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் நம்மளை எப்படி கொல்லும்னா நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டே கொண்டுரும். எஸ், பிரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு. அது மூவிக்காக மட்டும் அப்படி ஒரு மீனை கிரியேட் பண்ணல, உண்மையிலே அமேசான் ஃபாரஸ்ட்ல பிரானா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள அம்புலி படத்துல பார்த்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கு. அதே மாதிரி பிரிடேட்டர் படத்துல பார்த்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் அந்த பயங்கரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.